ஹாய் நண்பர்களே, 2014 மூணார்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல எக்ஸாம்ல பாஸ் எழுதிட்டு இருந்த ஒரு 5 மாணவிகளை பார்த்து கண்டித்த அங்க வேலை பார்த்துட்டு இருந்த புரொஃபசர் ஒருத்தரை அந்த 5 மாணவிகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனால அவர் கைது செய்யப்பட்டு 3 வருஷம் சிறையில் அடைக்கப்படுறார். அது மாத்திரம் இல்லாம இந்த குற்றச்சாட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர் போராட வேண்டியிருக்கு. அப்பனா ஒரு 3 வருஷம் சிறை, ஒரு 10 வருட மிகப்பெரிய அவமானம், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த பொய்யான குற்றச்சாட்டு. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களை பொய்யாய் குற்றம் சாட்டுகிறோம், பொய் பேசுகிறோம். அவர் அப்படி குற்றம் சாட்டின உடனே அவரை சுற்றி இருக்கிறவங்க அவர் என்ன நினைச்சிருப்பாங்க, அவர் குடும்பம் அவர் என்ன நினைச்சிருக்கோம், எவ்வளவு இழப்புகளையும் சமாதான குலைச்சலையும் பிரச்சனைகளையும் அவர் சந்தித்திருப்பார், எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருப்பார். அப்படின்னா அந்த 5 மாணவிகள் பேசின அந்த பொய்யான குற்றச்சாட்டினால அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திக்க நேரிட்டது. பாருங்க, தேவனுடைய பார்வையில பொய் பேசுவதும், பொய் குற்றச்சாட்டு வைப்பதும், பொய்யாய் மற்றவர்களிடத்திலே பிறரை பற்றி குறை பேசுவதும் மிகப்பெரிய பாவம். ஏன்னா வசனத்துல வாசிக்கிறோம், பொய்யர் 2ஆம் மரணமாகி அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா பொய் பேசுறவங்க, பரலோகத்துல பொய் பேசுறவங்களுக்கு இடம் இல்லை. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லைன்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியா நான் பொய் சாட்சி சொல்வதும் பொய் பேசுவதும் மிகப்பெரிய தண்டனைக்குரிய ஒரு பெரும் பாவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நம்ம சரளமாய் பொய் பேசுகிறோம், அநேக நேரங்களில் மற்றவர்களை பொய்யாய் குற்றம் சாட்டுகிறோம். யாராவது நம்ம இடத்துல ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மிகைப்படுத்தி மற்றவர்களை பொய்யாய் சொல்வது கூட தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். அதனால அப்படிப்பட்ட தவறுகளிலே நம்ம ஈடுபட்டிருப்போம்னால் தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்போம். ஒரு நாளும் ஒரு காலத்திலையும் நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த காரியத்தில் நம்ம தெளிவா இருக்க வேண்டும். ஒரு ஆணுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தான் உண்டாக்க வேண்டுமே ஒழிய, சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டுமே ஒழிய, நன்மையைத்தான் உண்டாக்க வேண்டுமே ஒழிய, தீமையையோ துன்பத்தையோ இழப்பையோ நாம் ஏற்படுத்துவது தேவனுடைய பார்வையிலே பிடிக்காத ஒரு காரியம். அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். தேவனுடைய ஆளுகளை பெரிய காரியங்களை செய்வோம்.